நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல். தமிழ்நாட்டோட பிரபலமான மலை நிலையம். இயற்கை அழகு, சுகாதாரமான வானிலை, வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடங்களுக்கு இந்த கொடைக்கானல் பிரபலமா இருக்கு. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுற கொடைக்கானல் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலைவாச ஸ்தலமாகும். தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில சுமார் 2133 மீட்டர், அதாவது 7000 அடி உயரத்துல அமைந்திருக்கு. பூர்வீக கலாச்சாரம், காலனித்துவ செல்வாக்கு, நவீன வளர்ச்சியை காக்கும் வளமான மற்றும் சுவாரஸ்யமான வரலாற்றை இந்த கொடைக்கானல் கொண்டிருக்கு. கோக்கர்ஸ் வாக் 1872ஆம் ஆண்டு லெப்டினன்ட் கோக்கர் இந்த நடைபாதையை அமைச்சாரு. காலை மற்றும் மாலை நேரங்கள்ல மலை தொடர்களையும் பள்ளத்தாக்குகளோட அழகுகளையும் இந்த நடைபாதையிலிருந்து பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். குணா குகைகள் 1821ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி PS வாட் இந்த குகைகளை கண்டுபிடிச்சாரு. மூடிய மற்றும் மங்கலான குகைகள் குணா திரைப்படத்தில் இடம்பெற்றதுக்கு அப்புறம் இன்னுமே பிரபலமாயிடுச்சு. மோயர் பாயிண்ட் இந்த பேரு 1929ஆம் ஆண்டு கோஷன் சாலை கட்டுமானத்தை தொடங்கிய சர் தாமஸ் மோயர் என்பவரோட பெயரிலிருந்து வந்தது. மோயர் பாயிண்ட் கொடைக்கானல் மற்றும் பேரிஜாம் ஏரி சாலையின் சந்திப்பிடமாகவும் அமைந்திருக்கு. தினமும் காலையில 10 மணிலிருந்து மாலையில 5 மணி வரைக்கும் திறந்திருக்கு. மோயர் பாயிண்ட் கொடைக்கானலின் இயற்கை அழகையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் ஒருங்கிணைக்கும் இடமாக இருக்கு. மோயர் பாயிண்ட் கொடைக்கானல் பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளின் அழகான காட்சிகளை வழங்குது. இது புகைப்பட கலைஞர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு மிகவும் பிரபலமான இடமாகவும் இருக்கு. இங்க நம்ம போகும்போது இயற்கையின் அமைதியையும் வரலாற்றோட சுவையையும் அனுபவிக்க முடியும். இங்க ஒரு நினைவு சின்னமும் நிறுவப்பட்டிருக்கு. இது சர் மோயரின் பங்களிப்பை நினைவு கூறுது. பிரைண்ட் பூங்கா 1908ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் வன அலுவலர் HD பிரைண்ட் இந்த பூங்காவை உருவாக்கினாரு. இந்த பூங்காவோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட தாவர வகைகளும் ஆண்டுதோறும் மே மாதம் நடைபெறும் தோட்ட கண்காட்சியும் தாங்க.
மன்னவனூர் ஏரி இது தமிழ்நாட்டோட திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இயற்கை ஏரி. இது கொடைக்கானல்ல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் மன்னவனூர் கிராமத்தில் அமைந்திருக்கு. இந்த ஏரி சுற்றுப்புற இயற்கை அழகால், பசுமையான காடுகளால், புல்வெளிகளால், மலர்களால் சூழப்பட்டுள்ள ஒரு அமைதியான இடமாகும். மன்னவனூர் கிராமம் பழைய காலங்களிலிருந்தே பசுமை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மையமாக இருந்தது. பெருந்திரளான பழங்குடி மக்கள் இங்க வசிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக பட்டியலாசிய பழங்குடிகள். இங்க இருக்கிற ஏரி இயற்கையாக உருவானதாகவும் பின்னர் பிரிட்டிஷ் எராவில் சிறிது பராமரிப்பு செய்யப்பட்டதாகவும் நம்பப்படுது. மன்னவனூர் ஏரி தற்போது பராமரிக்கப்பட்ட சுற்றுலா மையமாக மாறியிருக்கு. இந்த ஏரியை சுற்றி பயணம் செய்யறதுக்கு மேட்டு பயணம், குதிரை சவாரி, படகு சவாரி, புல்வெளி நடைப்பயணம்னு நிறைய வசதிகள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேபிட் ஃபார்மிங் யூனிட். மன்னவனூர் கிராமத்துக்கு பக்கத்தில் ஷீப் ரிசர்ச் சென்டருக்கு அருகாமையில் அமைந்துள்ள முயல் வளர்ப்பு பகுதிகள். சில உணவுப் பொருள் தொழிலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் முயல்களை மாமிசம், மாற்று விலங்கு வளர்ப்பு மற்றும் விலங்கியல் பயிற்சி நோக்கங்களுக்காக வளர்க்குறாங்க. இந்த இடம் பயணிகள் முயல்களை நேரில் பார்க்கறதுக்கும் குழந்தைகள் ரசிக்கவும் சிறந்த இடமா இருக்கு. இந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேம்பட்ட ஆட்டு இனங்களை உருவாக்குதல், கால்நடை வளர்ப்பு விவசாயிகளுக்கான பயிற்சி, மலையகத்திற்கு ஏற்ப உயர் உற்பத்தி திறனுள்ள ஆட்டு இனங்களை வளர்த்தல். இயற்கையுடன் இணைந்த இந்த ஆட்டு பண்ணையும் முயல் பண்ணையும் சுற்றுலா பயணிகளுக்கு ஊக்கம் தரும் இடமா இருக்கு. இங்க இருக்கிற வசதியெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆய்வு கூடங்கள், ஆட்டுப்பண்ணை பராமரிப்பு பகுதிகள், பயணிகள் கண்டு மகிழ இடம், சில பகுதிகள் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். படங்கள் எடுக்க சிறந்த இடம் இது. கொடைக்கானல் ஏரி 1863ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் சர்வர் ஹென்றி லெவிங்கே இந்த ஏரியை உருவாக்கி சுற்றுலா பயணிகளுக்காக படகுகளை கொண்டு வந்தாரு. செண்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம். கொடைக்கானல்ல பல இடங்களை சுற்றி பார்த்திருக்கலாம். ஆனா பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் ஒன்று இருக்கு. 1895ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கிற லயோலா கல்லூரி இந்த அருங்காட்சியகத்தை நிறுவியது. பழங்குடியின மக்களின் பொருட்கள், உயிரியல் மற்றும் தாவர வகைகள், பழங்கால நாணயங்கள், பருந்து, யானையின் தும்பிக்கை, தலை, பாதம், நட்சத்திர மீன் வகைகள், இந்தியாவின் கருப்பு கழுகு, பாம்பின் பல வகைகள், பறவை இனங்கள், பாறையாக மாறிய மரம், அரிய வகை பூச்சி இனங்கள்னு இந்த இடம் பார்ப்பவர்களை பிரமிப்பு ஊட்ட செய்கிறது.
நம்ம பார்க்க போகிறது சில்வர் கேஸ்கேட் அருவி. பழனி கொடைக்கானல் சாலையின் நுழைவாயில்ல கொடைக்கானலுக்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 180 அடி. கொடைக்கானல் ஏரியிலிருந்து வெளியேறும் நீரின் ஒரு பகுதி தான் இங்க அருவியா விழுது. இந்த சில்வர் கேஸ்கேட் அருவி என்பது இயற்கையா உருவான ஒரு அருவி. இது 1930களில் இருந்து சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமா இருந்துட்டு வருது. பேர்ல இருக்கிற சில்வர் அப்படின்றது நீர் விழும்போது தோன்றும் வெண்மையடைந்த துகள்கள் மற்றும் ஒளி பிரதிபலிப்பை குறிக்குது. அருவியின் பின்னணியில படங்கள் எடுக்க பலரும் இங்க வராங்க. நீர் வெள்ளையா கீழே விழும் காட்சி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பிரிட்டிஷ் காலத்துல கொடைக்கானல் மலையிலிருந்து பாயும் முக்கிய நீரிடையாகும் இது அந்த பகுதியில பராமரிக்கப்பட்ட முதல் சுற்றுலா இடங்கள்ல ஒன்றா இருந்தது. நீர் கீழே விழும்போது வெண்மையா தெளியும் தோற்றம் ஒரு சில்வர் பாட்டில்ல விழும் துளிகள் போல இருக்கிறதால சில்வர் கேஸ்கேட்னு பெயர் பெற்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டியார் பூங்கா. இது கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காமராஜ் சாலையில் அமைந்திருக்கு. இந்த பூங்கா காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த பூங்கா செட்டிநாடு சமூகத்தினர் தலைமையில் 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த செட்டியார் பார்க்கு செட்டியார்கள் கொடைக்கானல் சுற்றுலா வளர்ச்சிக்காக பங்களித்த அடையாளமாக கருதப்படுது. இது நகரின் புறப்பகுதியில் அமைந்திருக்கும் அமைதியான பராமரிக்கப்பட்ட பொது பூங்கா. இங்க கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதால தியானம், படிப்பு, நிம்மதியான நேரம்னு நேரத்தை செலவிடுறதுக்கு ஏற்ற இடமா அமைந்திருக்கு. ரோடோடென்ட்ரான் மற்றும் டியூலிப் பான்சாய் மரங்கள் போன்ற அரிதான வகைகள் இங்க காணப்படுது. இங்க நீளமான பசுமை நிலங்களும் அமைதியான நடைபாதைகளும் இருக்கு. குடும்பத்தோட சுத்தி நடக்க ஏற்ற இடம். இந்த பூங்கா வண்ணமயமான மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கொடைக்கானல்ல நிறைய ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், ரெசார்ட்லாம் இருக்கலாம். ஆனால் சரியான ஃபுட்டு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்காகவே நல்ல ரூம்ஸோட ஹோம்மேட் ஃபுட் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆமாங்க, மிகவும் சுகாதாரமான, ஆரோக்கியமான உங்களுக்கான மெனு என்னன்னு கேட்டு ரெடி பண்ணி தராங்கன்னா பார்த்துக்கோங்களேன்.